இருங்க பஸ்ஸுக்குன்னு ஆன் பண்ணி விட்டீங்களா? இருங்க ப்ரோ. இன்னும் 10 நிமிஷத்துல மொத்த பேரும் வண்டியில இருக்கணும். வண்டி இந்த ஏரியா விட்டு வெளியே இருக்கணும். ஐயோ, யார் விருப்பத்திலையும் நான் தலையிட மாட்டேன். உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பார்க்குறேன். ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். என்ன சொன்ன? உங்க ஏரியாவா? உங்க ஏரியா, எங்க ஏரியா, அந்த இடம் இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாலையும் ஐயா கில்லிடா. வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஹரிஷ் அண்ட் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பிக் மவுண்ட் டிவி அண்ட் வெல்கம் டு த நியூ ஷோ ஆஃப் ட்ரீம் வாரியர்ஸ். ட்ரீம் வாரியர்ஸ் அப்படின்னா என்னன்னு தானே கேட்குறீங்க? ஒரு விளக்கம் கொடுக்குறேன். ட்ரீம் வாரியர்ஸ்னால் நம்மளை மாதிரி ஒரு காமன் மேன் அண்ட் உமன், அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசைகள் இருக்கும், ஒரு ட்ரீம் இருக்கும் இல்லைங்களா? நான் இப்படி ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு கலைஞனாக ஆகணும், ஒரு பாடகர் ஆகணும். ஸோ அந்த மாதிரி உள்ள பர்சன்ஸ்க்கெலாம் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தால் அது வந்துட்டு தள்ளி போயிடும். பட் ஸ்டில் நம்மளுக்கு என்றைக்காவது ஒரு நாள் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, நம்ம என்றைக்காவது ஒரு நாள் நம்ம நினச்ச மாதிரி வரமாட்டோமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு ஒரு சைடு ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இன்னொன்று சைடு அந்த ட்ரீமுக்கும் வந்துட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள பர்சன்ஸை தான் நம்ம இந்த ட்ரீம் வாரியர் ஷோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்மளோட வந்து ஒரு சிறப்பு விருந்தினர் கலந்துருக்கிறாரு. ஸோ அவரை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி பெட்டர் நான் அவரையே வந்து லைக் அவரோட ஒரு சிக்னேச்சரான ஒரு விஷயத்தை நான் பண்ண சொல்லிட்டேன்னா, ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா லியோ 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 ட்ரெண்டிங் மூவி லியோ லியோ, வேற மாதிரி அனிருத் சாங்ஸு கேட்ட உடனே எறும் பூஸ்டு, லோகேஷ் விஜய் காம்போ காம்போ, தேட்டர் கிழிய போது வாங்கோ வாங்கோ, டான்ஸு ஃபைட்டு சாங்ஸு எல்லாம் தாறு மாறு தாங்கோ தாங்கோ. ஓகே ஓகே. ரஞ்சித்து ரஞ்சித்து ஹாப்பி பர்த்டே, ரஞ்சித்து ரஞ்சித்து காட் பிளஸ் யூ. ஆதம்பாக்கம் அர்ஜுனு, அசத்தலான அர்ஜுனு, காஞ்சூரின் கண்ணப்பன் படம் பார்க்க போறோம். ஸோ நம்மளோட வந்து கலந்துருக்கிற பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா none other than திருவேங்கடம் சிவபிரகாசம் அவர்கள் தான். பிரதர் வணக்கம். ஸோ எங்களோட ட்ரீம் வாரியர் ஷோவில் வந்து கலந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப ஹாப்பி. எஸ். ஸோ உங்களோட இன்றைக்கி நான் நிறைய இன்ட்ராக்ட் பண்ண போகிறேன். அதை தாண்டி உங்களை பற்றின ஒரு விஷயங்கள் நான் அதை கேட்க போகிறேன். அதுக்கும் மேலே நிறைய சில கான்ட்ரவர்ஷியலான கொஸ்டின்ஸும் நம்ம கேட்க போகிறோம். உங்களுடைய கருத்து, உங்களுடைய ஐடியாஸ் எல்லாத்தையும் நீங்கள் இங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும் நம்மளுடைய நேயர்களுக்கும் பார்க்குற நேயர்களுக்கும். கண்டிப்பாக போகலாமா ஷோ? போகலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி உங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துருங்க. என்னோட நேம் சிங்கர் ஸ்டார் திருவேங்கடம் திருஷ். திருஷ். எஸ். ஓகே, இந்த பேர் எப்போ உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியாக ரெஜிஸ்டர் ஆச்சு? ஃபஸ்ட்டு திருவேங்கடம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். விஜய் டிவியில் பாடினதுக்கப்புறம் விஜய் டிவியில் ரெடி ஸ்டெடி போ அப்படின்ற ஒரு ஷோவில் வந்து புகழண்ணனுக்கும் விஷால் அண்ணனுக்கும் நான் ஒரு சாங் பாடினேன். புகழுன்னா தமிழ்நாட்டுக்கு தெரியும், தலைவர் தங்க குணம் ஊரு புராரியும். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நான் சான்ஸ் தேடி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஷோஸில் சூப்பர் சிங்கர், சரிகமப்பா அதில் பாடுறதுக்கு கொஞ்ச நாள் கர்நாடிக் கிளாஸ்லாம் கற்றுருந்தேன் சின்ன வயசில். அது ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் சேனலில் பாடுவோம் நம்ம, இந்த மாதிரி ஷோஸில் பாட ட்ரை பண்ணலான்னும் போது அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஓகே. அதில் பாடினதுக்கப்புறம் எனக்கு இன்ஸ்டாகிராம் எங்கள் மாமா தான் ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு. அப்போ பேர் எப்படி வைக்கலாம், திருவேங்கடம்னா ரொம்ப பெருசாக போதுன்னு தனுஷ் அண்ணன் ஃபேன் நான். தனுஷ் அண்ணன் ஃபேன் நான். ஒருத்தன் தூங்கினு சொல்ல ஒரு கொசு வந்து கச்சா, அந்த கொசு பெரிய ஒரு நாள் மூச்சு சொல்ல கடிக்கும் போது பட்டுனச்சா பொட்டுன்னு போயிடும். ஒரு நாள்
பெரிய ஃபேனு. ஓகே ஓகே. அதுவும் இல்லாமல் ஸ்டார் விஜய்ல பாடிட்டோம் அப்படின்னோடனே ஒரு ஹாப்பி, ஸ்டார் சேர்த்துக்கலாம், நம்ம ஸ்டார் ஆகணும்னு ஆசைப்படுறோம். எப்படி வைக்கலாம், தனுஷ் அண்ணா ஃபேன் வேற, அதனால திருஷ்னு வச்சுட்டு சிங்கர் ஸ்டார் திருவேங்கடம் திருஷ்னு வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அப்படி வச்சு மீடியாவில் அதுக்கப்புறம் பேசும்போதெல்லாம் சொல்றது எல்லா இடத்துலையுமே சிங்கர் ஸ்டார் திருவேங்கடம் திருஷ். அதுதான் உங்களோட பேரை நான் சொல்கிறதுக்கே ஒரு 2 தடவை நான் சொல்லி கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஹேட்ஸ் ஆஃப் பிரதர். இதை நான் கேட்கணுன்னு இருந்தேன். உங்களுக்குள்ள ஃபஸ்ட்டு நம்மளே ஓனாக லிரிக்ஸ் ரைட் பண்ணி அதை பாடணுன்ற அந்த ஆர்வம், அது எப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆர்டிஸ்ட் வெளில வந்து வெடிச்சாரு? யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்க? இன்ஸ்பயர்னா நிறைய பேர் இருக்காங்க. தனுஷ் அண்ணன் எல்லாமே பண்ணுவார், ஆக்டிங், சிங்கிங், லிரிக் ரைட்டிங் எல்லாமே. சிவா அண்ணனும் அதே மாதிரி தான். அதே மாதிரி விஜய் அண்ணன் பாடின சாங் எல்லாமே செம்ம ஹிட்டு தான். நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லா ஆக்டர்ஸுமே பாடியிருப்பாங்க. விஜய் அண்ணன் வந்து செம்ம ஹிட்டு தான். அண்ணன் பாடின சாங்ஸ் எல்லாமே. சிம்பு அண்ணன், இவங்கெல்லாம் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். இப்போ நானே சின்ன வயசுல என்ன பண்ணுவேன்னா, ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை கனவுலாம் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் மியூசிக் டைரக்டர் ஆகணும். எனக்கு என்ன ஐடியா இருந்ததுன்னா, நல்ல ஃபேமஸாக இருக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆகணும், அரசியல் ரீதியாக ஒரு பெரிய பொசிஷன், இல்லை நடிகராக ஒரு பெரிய நடிகர், ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், இல்லை ஒரு பெரிய சிங்கர், இந்த மாதிரி ஏதாவது ஒன்றுத்துல நம்ம ஒரு பெருசா வரணும். பட் ஆனால் இவ்வளோ நினைச்சு பார்த்துருக்கேன். அதுக்கான ஒரு சின்ன சின்ன விதை தான். நம்மளே ஓனா டியூன் போடலாம், நம்மளே ஒரு பாட்டை ரெடி பண்ணுவோம், நம்மளே ரெடி பண்ணி ரெக்கார்ட் பண்ணி நம்ம பாட்டு எல்லார் வீட்லேயும் ஓடனா எப்படி இருக்கும், அந்த ஒரு தாட்ல தான் நானே சாங் எழுதி நானே டியூன் பண்ணி நானே பாடுறது. உங்களுக்குள்ளேயே இவ்வளோ பல்வேறு கலைஞர்கள் இருக்காங்க. லைக் ஆக்டிங்காக இருக்கட்டும் சரி, லிரிக்ஸ் எழுதுறது, பாடுறது. பட் ஹைலைட்டான விஷயம் இந்த லிரிக்ஸ் எழுதி பாடுறது. ஆமா, அலாக்கா அலாக்கா ஹாப்பி பர்த்டே அலக்கா அலக்கா. பட் இருந்தாலும் இது எந்த இயர், எப்போ இது ஸ்கூல் டைம்ஸ்ல இருந்தே உங்களுக்கு தோணுச்சா, இல்லை காலேஜ் டைம்ஸா? ஏதாவது ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கும்? நான் ஸ்கூல் டைம்லேருந்து பாடுவேன். அப்போ தான் ஒரு 8th 9th அந்த ஸ்டேஜ் படிக்கும் போது தான் கிளாஸ்லாம் போய் ஒரு முறைப்படி கொஞ்ச நாள் ஒரு 4-5 இயர்ஸ் கற்றுக்கிட்டேன். என்னன்னா அப்போ நம்மளுக்கு தெரியும்ல, அப்போ வந்து பேக்ரவுண்ட் பெருசாக இல்லை. ஒரு சைடு இதுவும் இருக்குது, நல்லா படித்து ஒரு ஐடியில் வேலை செய்யணும், நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சினிமா துறையில் பெருசாக ஒரு பெரிய லெஜெண்ட் மாதிரி வரணும் அப்படின்னு 2 சைடு கனவுங்க. அதுக்கான போராட்டம் தான். சரி ஓகே, ஃபஸ்ட்டு எஜுகேஷன் தான் மஸ்ட்டு அப்படின்ட்டு வீட்டில் சொன்னதால் பிசிஏ எம்சிஏ வரைக்கும் படித்தேன். அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஐடி ஜாபுக்கும் போனேன். நீங்கள் சொல்கிறதுல தான் தெரியுது லைக் ஐடி செக்டாரில் வேலை பார்க்குறதா. அதை தாண்டி, ஏன்னா நாங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்த வரைக்கும் லைக் நீங்கள் பாடி போஸ்ட் பண்ணுற ஒரு கலைஞர் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதை தாண்டி ஐடிலையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் 2 டிகிரி வேறு நீங்கள் முடிச்சிருக்கீங்க. என்னென்ன டிகிரி நீங்கள் முடிச்சு? பிசிஏ எம்சிஏ. அடேங்கப்பா, பிசிஏ எம்சிஏ. ஸோ நேர்களே, நீங்கள் அவரை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. 2 டிகிரி முடித்து அவர் ஐடி செக்டரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சைடில் தான் இந்த ஒரு பாடணுன்னு அவருடைய அந்த ஒரு ட்ரீமை அவர் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்மக்கிட்ட. அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி சைடில் யார் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தா? எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் தான். என்னென்னா எஜுகேஷன் முடித்து வேலைக்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் கம்மி தான் வச்சுக்கோங்க. ஏன்னா எஜுகேஷன் சரியாக பண்ணி நல்ல வேலைக்கு போக முடியாமல் அந்த மாதிரி, ஏன்னா நான் ஃபுல்லாக மியூசிக் காலேஜ் போய் சேர போகிறேன் அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தேன். அதனால் ஏன்னா தெரியும்ல, அது கிளிக்கானா ஓகே, இல்லைன்னா பெருசாக எதுவும் கிடைக்காது. அதுக்கப்புறம் நீ என்ன ட்ரை பண்ணாலும் நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே நான் கரெக்டாக டிகிரி முடித்து அந்த கான்வெகேஷன்லாம் கரெக்டாக வாங்கி வேலைக்கு போனதுக்கப்புறம் ஓகே நீ என்ன வேணால் ட்ரை பண்ண அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு மியூசிக் டைரக்டர்ஸ், எந்த மியூசிக் டைரக்டர்ஸ் கூட அவங்க கூட ஒர்க் பண்ணி பாடணுன்றது ஆசை? அனிருத் சார், ஏஆர் ரகுமான் சார், யுவன் அண்ணா, தேவி ஸ்ரீ பிரசாத், ஈமான், இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப பெருசு நிறைய பேர் ரொம்ப பிடிக்கும். பர்டிகுலரான பர்சன் பார்த்தா அனிருத் சார் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப. ஏன்னா லியோக்கு பண்ணும்போது நான் நிறைய பேர் ட்ரோல் பண்ணினாங்க, இது லியோ 2ல வைக்க போறாங்க, கண்டிப்பா அவர் அதை பார்த்து அனிருத் அண்ணா பார்த்தாருன்னா வச்சாருன்னா நான் பாடுறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் நிறைய இன்டர்வியூல. லைக் அனிருத் சார் கூட ஒர்க் பண்ணணுன்றது உங்களுடைய ஆசை, முக்கியமாக அவருடைய இதில் நம்ம பாடணுன்றது. இப்போது சமீபத்தில் நான் தங்கலான் அண்ட் டிமாண்டி காலனி இதில் கூட உங்களோட ரிவ்யூ, அந்த ஹைலைட்டான அந்த பாடுறதை நான் ஒன்று பார்த்தேன். ஸோ அந்த 2த்தையுமே நீங்கள் இங்கே பாடி காட்ட முடியுமா? தங்கலான் தங்கலான் சியான் விக்ரமின் தங்கலான், ரஞ்சித் அண்ணனின் தங்கலான்,
தங்க 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 தங்கலான் தருமாறு ஆக்டிங் இல்ல தங்கலான் தரமான சம்பவம் தங்கலான் தங்க 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 தங்கலான் ஜிவி பிரகாஷ் மியூசிக் இல்ல தங்கலான் தங்கலான் வேற மாதிரி அதே மாதிரி டிமாண்டி டிமாண்டி காலனி அருள் நிதி அண்ணனின் டிமாண்டி காலனி 2 வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க என்ஜாய் 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 பண்ணுங்க செம்மையான ஹாரர் செம்மையான த்ரில்லர் செம்மையான ஹாரர் செம்மையான த்ரில்லர் இப்படிதான் சொல்லி முடிச்சுட்டு வந்தேன். நான் பார்த்தேன் அதை தான் நான் நேரில் இன்னும் ஒரு வாட்டி பாடி காமிச்சேன். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ உங்களுக்கு பிடிச்ச சிங்கர் யாரு? ஃபர்ஸ்ட் நான் எஸ்பிபி சார் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாருக்கு தான் பிடிக்காது? சித்ராமா லெஜெண்ட். இப்போ ரீசெண்டாக வர சிங்கர்ஸ்னால் நிறைய பேர் இருக்காங்க. சாய் சரண் அவர் பாடின சாங்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பிரியங்கா இப்போ ரீசெண்டாக பாடியிருக்காங்க, அது வந்து ஏஐல மாற்றிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல கோட்டுக்கு பாடியிருக்காங்க. விஜய் அண்ணா ஒரு சிங்கராக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். விஜய் அண்ணன் சாங்ஸ்லாம் அப்படி கேட்பேன் நான். விஜய் அண்ணன் அவர் பாடினதுல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங்? இப்போ ரீசெண்டாக கோட்டுக்கு பாடியிருக்காருல, அது கூட பிடிக்கும். அது ஒரு 2 வரி நீங்க பாடிடுங்க. ஏய் பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா, அதிரடி கிளப்பட்டுமா, ஷாம்பைங்கதான் தொறக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா, இடி இடிச்சா என் வாய்ஸு தான், வெடி வெடிச்சா என் வாய்ஸு தான், குடி மக்கா தான் நம் கூட்டணி, பாட்டி விட்டுத்தான் போமாட்ட நீ, சத்தம் பத்தாது விசில் போடு, குத்தம் பார்க்காம விசில் போடு, ரத்தம் பத்தட்டும் விசில் போடு, ஏ நண்பி ஏ நண்பா ஏ விசில் போடு, ஜீவோ ஏட்டிக்கு விசில் போடு, ஆட்டோமேட்டிக்கா விசில் போடு, டிராகன் வேட்டைக்கு விசில் போடு, ஏ நண்பி ஏ நண்பா விசில் அடி என்னோடு. ஏங்கப்பா, நான் அப்படியே டான்ஸ் ஆடணும்னு நினைச்சு மறந்துட்டேன். நீங்க பாடுறதுலயே அதை அடுத்ததான் வச்சுக்கலாம். ஆமா, நான் உங்களை இன்ஸ்டாகிராம்ல தான் பார்த்துருக்கேன். இப்போ நேர்ல பார்க்கும்போது இவ்வளோ ராகத்தோட இவ்வளோ அழகா பாடுறீங்க. வேற மாதிரி ப்ரோ, வேற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க் என்னன்னா, நிறைய எமோஷன்ஸ் நான் கொடுப்பேன். லைக் அவனிவன் பார்த்துருப்பீங்க இல்லையா? அவனிவனில் வந்துட்டு விஷால் சாரை வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு சூர்யா சாருக்கு முன்னாடி எமோஷன்ஸ் வைஸ் சொல்லுவாங்க, சோகம், ஏமாற்றம். அப்போ அவர் அந்த எக்ஸ்பிரஷன்ல நடிச்சு காட்டுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு கலைஞன் உங்களுக்குள்ளே இருப்பாங்க. ஸோ அதை தான் நீங்கள் இப்போ வெளிப்படுத்த போறீங்க. வெக்கம், காமம், சந்தோஷம், குழப்பம், வெறுப்பு, அன்பு, காதல், பயம், ஆவல், ஏமாற்றம், அழுகை, அதிர்ச்சி, பேரின்ப அதிர்ச்சி, பொறாமை, புகழ்ச்சி, கோபம், சாதனை, வில்லத்தனம், பைத்தியம்,
சைக்கோ. அவர் வந்து அதில் வந்து தம் அடிக்கிறாரு, இதில் குடிக்கிறாரு. இவர் வந்து எப்படி நல்லது பண்ணுவாருன்னு நிறைய பேர் விஜய் அண்ணனையும் கேட்டிருக்காங்க. ஒரு சில பேரோட பார்வை வந்துட்டு என்னடா இது இவன் கிறுக்க மாதிரி பண்றான். தற்குறி 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 தற்குறியா நீ இருக்காத தம்பி, தற்குறியா நீ இருக்காத. எங்க அட்மின் என்ன தெரியுமா பண்ணுவாரு, அவனா ரொம்ப வல்கரா போட்டிருந்தான்னு வச்சுங்களேன், சரி ஓகே, அந்த வார்த்தைலாம் சொல்லாமான்னு தெரியல. நீ இருக்கிறியே ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவளை கொட்டாயா, ஒண்ணுக்குள்ள ஒன்னா என் நெஞ்சுக்குள்ள நின்னா